உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆனி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதி 22 முதல் 28 வரையிலான ராசிகளுக்கான பொது பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த கிரகநிலை அமைப்புகளை சில பேருக்கு அது 100% இல்லை, 200% அது அப்படியே உங்களுக்கு பலிதமாக வருது. இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், கண்டியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னமும் நான் வாரம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுடைய வீடியோஸ்லாம் வாரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் நன்னா இருக்கணும். மேலே உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் மேலும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் வரும், மேஷத்துக்கு இப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும், கடகத்துக்கு இப்படி இருக்கும். பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினா உங்களுடைய ஜாதகம் நன்னா இருக்குது, உங்களுடைய கர்ம வினை குறைந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நன்னா இருக்கிறது எல்லாமே பொது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்களாக இருக்கிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சில பேர் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் ஜாதகம் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கும் நிறையா நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே மணி பார்த்தீங்கன்னா 1.5 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 1.5 மணி வச்சுக்கோங்க, 2 3 அங்கே 4 மணி ஆகுது. அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறது இருக்குது. துபாயில் இருக்குது. இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம், சார் நான் இந்த குருஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, நான் சார்கிட்ட பேசணும், எனக்கு 1/2 மணி நேரம் எனக்கு சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா நான் நார்மல் கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த இணைப்பில் உங்களுக்கு நான் என்ன பார்த்து சொல்லணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் அது மட்டும் இல்லாது வாஸ்து, கைரேகை, எண் கணிதம், திருமண பொருத்தம், ஆரூடம் பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு. எண் கணிதத்தில் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து, நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே உண்டு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பேசினாலும் சரி, நார்மல் கால் பேசினாலும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுங்க. தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கான இந்த வார ராசி பலன்கள், இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த ராசியை கணிக்கும்பொழுது சில பேருக்கு அது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, எங்களுக்கு அது அப்படியே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் சொன்ன வாரம் நான் கரெக்டாக உங்களுடைய விஷயத்தை நான் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நான் நடந்து இன்றைக்கி நல்லா ஓரளவுக்கு நான் அதுக்கு புரிஞ்சு நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. வாழ்த்துக்கள். முதல்ல அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். அடுத்ததாக இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆம்பிஷன்ஸ் இருக்கும், திடமான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம், விடாமுயற்சி, உறுதி, நல்ல குரு பலம் பெற்ற ராசிகள், குருவுடைய ஆசிரியர், குரு பார்க்க கோடி புண்ணியம். தனுசு ராசி வில்லானை சொல்லால் வலை என்று சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்காரர்கள் நல்ல சிறப்பான ஒரு ராசிக்காரர்கள். இப்போ 7ல் குரு, என்ன தான் 7ல் குரு, 3ல் சனி ராகு, சண்டை சச்சரவு, சில நேரத்தில் உடன் பிறந்தவர்களோட சண்டை சச்சரவு, கலகம், வேலை செய்கிற இடத்துல நிம்மதி கிடையாது, எப்போன்னு பார்த்துட்டு இருக்கான். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு, மூல நட்சத்திரம் தனுசு ராசி. பிரச்சனை தான், ஒரு சைடு அப்படியே பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது, சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க ராசிக்கு நான் அப்படியே சரியாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. குரு மாறினாலும் ஓரளவுக்கு சில நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியாது. போராட நட்சத்திரம்லாம் கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சில விஷயங்களை பார்த்து கவனமாக கொண்டு போகணும், கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்திலலாம் இருக்குது. அடுத்ததாக இந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது, இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக நம்ம சில விஷயங்களை என்னென்ன செய்யணும். பொதுவாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இவங்களுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது
சிறு சிறு நன்மைகள் உண்டு. கொஞ்சம் அதாவது அனுசரித்து பேசி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அனுசரித்து பேசி போயிடணும். சரிங்க, நான் இது செய்கிறேன், இது நான் இது பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுசரித்து பேசி போயிடணும். நீங்கள் பேசி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசாமல் ஒருத்தருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. பிரச்சனைகளை மேலே பிரச்சனைகளை கொண்டு வரும். அதில் ஞாபகமாக கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிறிய மன வருத்தம் ஏற்படும், ஆனால் உணர்வுகளை பகிர்ந்தால் சரியாகும். ஒருத்தர் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிறிய மன வருத்தம் பெரிய விஷயத்தில் கொண்டு விட்டுடும். கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவன சிதறல்கள் ஏற்படும். அதாவது கவன சிதறல்கள் ஏற்படும்னு ஒரு விஷயத்தை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதில் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அந்த கவனத்தை விட்டுட்டு நீங்கள் வேறு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். 9, 10, 11, 12 கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்டாண்டர்டில் சொல்கிறோம். 9, 10, 11, 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்கிறேன். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் உபாதைகள் இன்னும் 2-2.5 வருஷத்துக்கு இருக்குது. திருமணம் நடக்கும் வாய்ப்பு இவ்வாரம் உள்ளது. திருமணத்துக்கான பேச்சு, திருமணத்திற்கான சில விஷயங்கள், அதற்குண்டான பத்திரிக்கை அடிக்கிறதோ, பேசுகிறதோ, இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதோ, ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும். குழந்தை தாமதமாக பிறக்கும். கணவருடைய குலதெய்வம் ஆலயத்திற்கோ கணவருடன் சேர்ந்து கருவளர்ச்சேரி இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதை தரும். விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு என்று சொல்லும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவாகரத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு தீர்வு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மனசுக்கு சந்தோஷப்பட முடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும். அதே போல் புதிய வழக்குகளும் பதியப்படும். ஸோ கவனமாக இருங்க. புதிய வழக்குகளும் பதியப்படும். அது புதிய வழக்குகள்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீலரில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, விதிமீறல்னு நம்ம சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி வரும்போது தேவையில்லாமல் ஒரு சலான் வாங்கிக்கிறது, அதுக்கு நம்ம ஒரு கடன் அடைக்கிறது, அது ஒரு கடனாக 500, 1000, 2000 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் சொத்து விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து விற்பனை சாத்தியமாகும். சீக்கிரமாக சொத்து ஒரு விஷயம் விற்கலாம், பண்ணலாம், போகலாம், நல்லாயிருக்கும். குரு பகவானுடைய காயத்ரி ஜபம் நிறையா பண்ணுங்கள். முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாராகி அம்மன் உபாசனா தெய்வமாக எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். நல்லா சிறப்பாக இருப்பீங்க. 4 தீபம் ஏற்றுங்க. 3, 12, 21, 30 அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் தங்கம். இந்த தங்க நிற கலர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தங்க நிற கலர், மஞ்சள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தனியார் துறையிலே வேலை பார்ப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வேலையில் சின்ன அவப்பெயர் வரும். வேலை சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் வரத்துக்கோ, பிடிக்காத இடத்துக்கு இடம் மாற்றமோ, சஸ்பெண்டடோ, அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த வாரத்தில் வரும். கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் விரிவாக்கம் செய்யலாம். தொழிலெலாம் நல்லபடியாக போகும். என்னென்ன தொழிலில் வேலையாட்கள் சில பேர் உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களையே ஏமாற்றக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உறுதுணையாக, வேலையிலெல்லாம் நல்ல உறுதுணையாக, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். கணவருக்கு உறுதுணையாக இருந்து சில விஷயங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணுவாங்க பெண்கள். ஒரு எஜுகேஷன் பர்பஸில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் பொறுப்பாக வேலை செய்து நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சிறப்பாக அடுத்தடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசலாம். பேசி நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நல்ல பிரகாசமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது தனுசு ராசி என்ன, வாராகி அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு. வாராகி மாதிரி தனுசு ராசிக்கு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒரு சில தெய்வங்கள் உபாசனா தெய்வம்னு பேர். நான் அம்பாள் உபாசகர் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பைரவர் உபாசகர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உபாசகருங்கிற ஒரு வார்த்தை உபாசனை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் உபாசனா தெய்வம். இப்படி ஒரு ராசிக்குமே உபாசனா தெய்வம்ங்கிறது உண்டு. அதிலே குறிப்பாக தனுசு ராசி, இப்போ நான் அந்த ராசியோடைய பலன்கள் சொல்லி கொண்டு வரும்பொழுது உபாசனா தெய்வம் வாராகியை யார் ஒருவர் இருக்க பிடிச்சி அம்மா தாயேன்னு அந்த வாராகி அம்மன் கிட்ட எவ்வளோ கிட்ட நெருங்கி அந்த வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். அமோகமாக ஜாதகத்தில் இருப்பீங்க. சுபம். வாழ்க வளம்.